தற்போதைய அண்மை செய்தி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் 62 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் சிக்கியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் 62 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ரயிலில் கொண்டுவரப்பட்ட 62 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஆந்திர மாநிலம் ஓங்கோலில் இருந்து வந்து கொண்டிருந்த காக்கிநாடா எக்ஸ்பிரஸில் இன்று காலை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது. அப்போது டிராவல் பேக்கில் சந்தேகத்திற்கான முறையில் ஒரு இளைஞர் வந்து கொண்டிருந்தார். அப்போது ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவரை பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணான தகவலை தெரிவித்தார். சந்தேகமடைந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவரது டிராவல் பேக் மற்றும் உடைமைகளை சோதித்து பார்த்த போது அதில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டு கட்டுகள் பல லட்சம் ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த பணத்தை சோதனை செய்து போது 62,50,000 ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த பணத்திற்கான எந்த உரிய ஆவணங்களும் இல்லாததால் ஹவாலா பணம் என தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திர மாநிலம் ஓங்கோலில் ரயிலில் ஏறியதாகவும் அங்கு இருந்த நகை வியாபாரி ஒருவர் சவுகார்பேட்டையில் நகைப்பட்டறையில் கொடுப்பதற்காக இந்த பணத்தை கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கல்லூரி மாணவரான கௌதமன் என்பவரை தற்போது பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பணம் உண்மையிலேயே நகைப்பட்டறைக்கு கொண்டு வரப்பட்டதா, ஏன் ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வரப்பட்டது, அல்லது ஹவாலா பணமா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது அந்த பணத்தை பறிமுதல் செய்வதற்காக வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சென்னைக்கு ரயில் மூலமாகவும் ஹவாலா பணம் கொண்டு வருவது தொடர்கதையாக இருக்கிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் அவ்வப்போது ஹவாலா பணம் பறிமுதல் செய்வது வாடிக்கையா இருக்கு. இந்த நிலையில் தான் அதிகபட்சமாக இந்த எழும்பூர் ரயில் நிலையத்தில் 62,50,000 ரூபாய் பிடிபட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. கௌதமிடம் பணத்தை கொடுத்து அனுப்பிய நபர் யார் என்பது குறித்தும், சென்னையில் அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த நபரிடம் பெற்றுக்கொள்வார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணத்தை கொண்டு வருவதற்காக கல்லூரி மாணவரான கௌதமிற்கு 3,000 ரூபாய் சம்பளம் எனவும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.